வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பாக்குற எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்ம வந்து யூஜிசி நெட்டுக்கான 40 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க. யூஜிசி நெட் அப்படின்னு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டேக்கான எம்சிக்யூ வந்து டீச்சர் ஆப்டிடியூட்ல இருந்து போட்டிருந்தோம் பேப்பர் 1ல. அதுல இன்னைக்கு டே 2 ரிசர்ச் ஆப்டிடியூட்கான எம்சிக்யூஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரிசர்ச் ஆப்டிடியூட் எம்சிக்யூஸ்ல மேக்ஸிமம் நான் டெஃபினிஷன் தான் உங்களுக்கு क्वेश्चन கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே வந்து PYQ தாங்க. ஜூன் 2025 நெட் யூஜிசில கேட்ட क्वेश्चंस தான். ஒரு 20 क्वेश्चंस உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே எக்ஸாம் பர்பஸ்ல உங்களுக்கு ரொம்பவே ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரியான क्वेश्चंस தான் உங்களுக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரி அப்படின்னா என்ன? ஏன்னா மேக்ஸிமம் வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட்ல இருந்து டெஃபினிஷன்ஸ் மாதிரி क्वेश्चंस தான் நமக்கு கேக்குறாங்க. தியரி அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் a set of systematically interrelated propositions that explain and predict a phenomenon or a fact. ஒரு ஃபேக்ட் எக்ஸ்பிளைன் பண்றது தான் என்னன்னு சொல்லுவோம்னா தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து மாடல்னா என்னன்னா, ஜெனரலைஸ்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் a system or an object that is constructed to some aspects of that system or the system as a whole. ஒரு விஷயத்தை வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து முழுமையா காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சர்வே. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ங்க. சர்வே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் a டேட்டா கலெக்ஷன் டெக்னிக் யூசிங் a questionnaire. ஒரு செட் ஆஃப் கொஸ்டினர் ஒரு 10 to 20 கொஸ்டினர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு சர்வே மாதிரி பண்ணுவோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ போடுங்க, இல்லைன்னா உங்களோட கமெண்ட் அதுல எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்வே அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் a டேட்டா கலெக்ஷன் டெக்னிக் யூசிங் a questionnaire அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, மாடல்னு பார்த்த மாதிரி மாடலிங் அப்படின்னா என்னன்னா, ரிசர்ச் ப்ராப்ளம் இஸ் ரெப்ரசன்டட் பை அ மேத்தமெட்டிக்கல் ஆர்டர். ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் மேத்தமெட்டிக்கல் ஆர்டர்ல எக்ஸ்பிளைன் பண்றது தான் என்னன்னு சொல்றாங்க. அதாவது ரெப்ரசன்ட் பண்றது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, கிரைட்டீரியா ஃபார் ஹைபோதசிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆர் ஒரு ஹைபோதசிஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரியான கிரைட்டீரியால நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான இது கொடுத்திருக்காங்க. என்னென்ன கிரைட்டீரியானா, இட் ஷுட் டிஸ்கிரைப் ஒன் இஷ்யூ ஒன்லி. அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு ரிசர்ச் பண்றீங்கன்னா அதுல ஒரு ஹைபோதசிஸ் எடுப்பீங்க இல்லையா, அதுல வந்துட்டு ஒரு இஷ்யூவை மட்டும்தான் அதை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கணும். அடுத்த பாயிண்ட், இட் ஷுட் ஸ்பெசிஃபை வேரியபிள்ஸ் பிட்வீன் விச் த ரிலேஷன்ஷிப் இஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். எந்த ரிலேஷன்ஷிப் இது பண்ணதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அது இருக்கோ அதை வந்து வேரியபிள்ஸ்ல சொல்லணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இட் ஷுட் பி ஸ்பெசிபிக் அண்ட் ப்ரிசைஸ். ஸ்பெசிபிக்னா ஒரு குறிப்பிட்ட, இப்ப நீங்க ஒரு ரிசர்ச் பண்றீங்க, இப்போ ஒரு பழங்குடியின மக்களை பத்தி ரிசர்ச் பண்றீங்க, அவங்கள பத்தி தான் இருக்கணும். ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல வாழ்ற ஒரு பழங்குடி மக்கள், அந்த ஏரியா அப்படின்ற மாதிரி ஸ்பெசிபிக் அண்ட் ப்ரிசைஸ், ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. இட் ஷுட் பி எம்பிரிக்கலி டெஸ்டபிள் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். சோ அது கரெக்டா இருந்தாலும் சரி தவறா இருந்தாலும் சரி எம்பிரிக்கலி டெஸ்டபிளா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஹைபோதசிஸ் தான் நீங்க கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, சயின்டிபிக் அப்சர்வேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன். சயின்டிபிக் அப்சர்வேஷன்ஸ் எதனை பேஸ் பண்ணி இருக்கும்னா, வெரிஃபையபிள் எவிடன்ஸ் ஆர் சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் ப்ரூஃப் தட் கேன் பி சைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெரிஃபையபிள் எவிடன்ஸ், ஒரு எவிடன்ஸ் வச்சுதான் அது வந்து சயின்டிபிக் அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்டேஜஸ் விச் மே ஃபார்ம் பார்ட் ஆஃப் ஏ ரிசர்ச் ப்ரொபோசல் அவுட்லைன். ஒரு ரிசர்ச் ப்ரொபோசல் கொடுக்குறீங்கன்னா அதோடைய அவுட்லைன் என்னென்ன மெத்தட்ல இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அதோடைய மெத்தடாலஜி என்னன்னு பார்க்கணும். அடுத்து ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர் ஆர் இயர்லியர் ஸ்டடிஸ். அதோடைய அதுக்கு முன்னாடி அந்த டாபிக்ல இல்ல அது ரிலேட்டடா ஏதாவது ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது ஸ்பெசிஃபையிங் அப்ஜெக்டிவ், எதுக்காக இந்த ரிசர்ச் எடுக்கிறீங்க அப்படின்றத அந்த ஆப்ஜெக்டிவ் உங்களோட பர்பஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும். அண்ட் ஸ்டேட்டிங் ப்ராப்ளம், அங்க அந்த ரிசர்ச்ல அங்க வாழ்ற மக்களோ இல்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே என்னன்னா புக்ஸ். இது எல்லாமே 4 புக்ஸ். அது யார் யார் எழுதுனாங்க அப்படின்றதுக்கான ஆத்தர் அண்ட் எழுதுன ஆத்தர், புக்ஸ் அண்ட் ஆத்தர். Research methodology, a step-by-step guide for beginners. It is written by ரஞ்சித் குமார். சரிங்களா, இந்த புக்கை எழுதுனது யாருன்னு சொல்றாங்கன்னா ரஞ்சித் குமார். மாஸ் மீடியா ரிசர்ச் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ரிட்டன் பை யாருன்னா ராகர் டி விமர் அண்ட் ஜோசப் ஆர் டொமினிக். இவங்க 2 பேரும் தான் மாஸ் மீடியா ரிசர்ச் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற புக்கை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட், பிசினஸ் ரிலேட்டட் ரிசர்ச் மெத்தட்ஸ் ரிட்டன் பை HK டாங்கி அண்ட் ஸ்ருதி டிவன். ரிசர்ச் மெத்தட்ஸ் அப்படின்ற ஒரு புக் எழுதினது யாருன்னா ராம் அஹியா. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தாங்க உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம்.
What is normative research? Normative research na என்னன்னா it raises the issue in such a way that the conclusion is implied. ஏற்கனவே ஒரு கன்க்ளூஷனை வச்சுட்டு ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு பேர் தான் நார்மேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அரேஞ்ச் த ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜி. நீங்க ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஜென்ரலா இது வந்துட்டு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு நிறையவே கேட்பாங்க. ஆர்டர் பண்ற மாதிரி தான் நிறைய கேட்பாங்க. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜினா ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜெனரேட் மெனி பாசிபிள் சொல்யூஷன்ஸ். அதுல என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு 2-3 வழிகள் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. அடுத்து எவாலுவேட் ஈச் சிச்சுவேஷன். இப்ப ஒவ்வொரு சொல்யூஷன்ஸ்லயும் என்னென்ன மெரிட்ஸ் இருக்கு என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணும். அடுத்தது மேக் ஏ டிசிஷன். அடுத்து அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து ஓகே 1 இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டிட்டர்மைன் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் த சொல்யூஷன் அண்ட் எவாலுவேட் த சக்சஸ் ஆஃப் த சொல்யூஷன். அடுத்து லாஸ்டா இந்த சொல்யூஷனை நம்ம அப்ளை பண்றது மூலியமா அந்த ப்ராப்ளம் எப்படி கியூர் ஆகும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்றது. இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து வாட் இஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்? எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்னா இட் ஸ்டடி சப்ஜெக்ட் அபவுட் விச் where either no information or the limited information is available. அதாவது இப்போ ஒருத்தவங்களை பத்தி எக்ஸ்ப்ளோர் அப்படின்னாலே என்ன அர்த்தம், நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா. அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நீங்க அது விஷயமா ஒரு ரிசர்ச் பண்றீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காம இருக்கும். அப்படி இல்லைன்னா லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அதை வச்சு நீங்க ரிசர்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் பியூர் ரிசர்ச்? பியூர் ரிசர்ச்னா என்னன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் பேசிக் ரிசர்ச் அண்ட் இஸ் கன்சர்ன்ட் வித் quest for knowledge and knowing more about the phenomena without concern for its practical use. ஒரு விஷயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி ரிசர்ச் பண்றோம் இல்லையா. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பியூர் ரிசர்ச். இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபார்ம் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அரேஞ்ச் த ஸ்டெப்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் ஆக்ஷன் ரிசர்ச். கிளாஸ் ரூம் ஆக்ஷன் ரிசர்ச்ல என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா பிளான் பண்ணணும். அடுத்து அதை ஆக்ஷன். அடுத்தது அப்சர்வ் பண்ணணும். அடுத்து என்ன ரிஃப்ளெக்ஷன் வருதுன்னு பார்க்கணும். அடுத்து ஃபாலோ பண்ணணும். அதாவது இப்ப நீங்க பாருங்களா கிளாஸ் ரூம் ஆக்ஷன் ரிசர்ச். நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு கிளாஸ் ரூம்ல ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கான பிளான் பண்ணணும். அடுத்தது ஆக்ஷன் பண்ணணும். அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அடுத்து அது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் எப்படி வருதுன்னு பார்க்கணும். அடுத்தது அதை டெய்லி ஃபாலோ பண்ணலாமா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். இல்ல ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வாட் இஸ் கேஸ் ஸ்டடி மெத்தட்? கேஸ் ஸ்டடி மெத்தட்னா என்னன்னா இட் இஸ் ஸ்டடிங் த ஃபெனோமெனா ஈவென்ட் ஆர் சிச்சுவேஷன் ஆர் டெவலப்மெண்ட் த்ரூ எ thorough and detailed analysis or intensive study. அதாவது இந்த மாதிரி இப்ப போலீஸ் சிஐடிஸ் அவங்களாம் இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஒரு கேஸ் எடுத்துட்டு அதை வந்து டீடைலா தரோவா அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா. அதுதான் என்னன்னா கேஸ் ஸ்டடி மெத்தட். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ARPANET? இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேக்குறாங்க. அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். சரிங்களா, அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். Next, in which type of research? Researcher observes the subjects by being a part of their group. அந்த இதுக்கு பேர் என்னன்னா எத்னோகிராஃபிக் ரிசர்ச். அதாவது நான் தான் ரிசர்ச் எடுக்க போறேன்னா நான் வந்து மக்களா வாழ்ந்து அவங்களோட இன்னல்கள் துயரங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு ரிசர்ச்சா எடுக்கிறேன்னா அந்த ரிசர்ச்சுக்கு பேர் தான் என்னன்னா எத்னோகிராஃபிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து மேட்ச் த ஃபாலோவிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்க. ரீகால் அப்படின்னு இதுல என்னதுன்னா இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மென்டல் அப்ரோச்சஸ். இந்த இதுக்கு வந்து எதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப ரீகால் அப்படின்றது நாலேஜ் சொல்றாங்க. டிஸ்கிரிமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங். ஹைபோதசிஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்னது அப்ளிகேஷன். அண்ட் எவாலுவேஷன் இது என்னன்னு சொல்றாங்க கிரியேட்டிவிட்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட் ரிலேட்டடா பார்த்துருக்கோம். இது எல்லாமே PYQ தான். ஸோ இது ரிலேட்டடா ஏதாவது சஜஷன் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டடி பிளான் வச்சுதான் டெய்லியுமே உங்களுக்கு வந்து இந்த MCQ வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். பார்க்காதவங்க ஸ்டடி பிளானை செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த இது பார்த்துட்டு நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சதா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.